ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆனி மாத தேய்பிறை பிரதோஷம். சிவனை இப்படி வணங்குங்கள், கை மேல் பலன் கிடைக்கும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆண்டில் வரும் அனைத்து பிரதோஷங்களிலுமே விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு சிவலோகத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து தியானிப்பது சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலனை கொடுக்கும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அன்று, அதிலும் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷம் அன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் வந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். பிரதோஷம் மட்டுமல்ல, அன்று சிவராத்திரியும் வந்திருப்பது இன்னும் விசேஷம். திங்கட்கிழமையில் வருவது சோமவார பிரதோஷம் என்றும், சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனிமகா பிரதோஷம் என்றும் சொல்லுகிறோம். அதே போல புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் அதீத விசேஷமானது. இந்து மத நம்பிக்கைகளின்படி இந்த திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷத்தில் சிவராத்திரியும் சேர்ந்து வருவது மங்களகரமான நாளாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த பிரதோஷமானது 16 வகையான செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடியதாகவும், திருமணம் ஆகாதவர்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வேண்டிக் கொண்டு விரதம் இருந்தால் விரைவிலேயே திருமண பாக்கியம் கைகூடி வரும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை ஆகிய பாக்கியங்களும் கிடைக்கும். தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. பிரதோஷம் என்றாலே பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழிபாடு என்பது ஐதீகம். பிரதோஷ வழிபாடு செய்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழி என நம்பப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பு பௌர்ணமிக்கு பின்பு வரும் திரையோதசி திதி எனும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சிவாலயங்களிலுமே பிரதோஷ நாட்களில் மாலை நந்திக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்படும். ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம். அதுவும் திங்கட்கிழமையில் வருவதால் இது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்படுகிறது. பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையான மாலை 4 மணி முதல் 6 மணி வரையான நேரத்தில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சோம சுக்த பிரதட்சணம் செய்து வணங்க வேண்டும். பிறகு நந்தி தேவர் சிவபெருமானினுடைய அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தேன், தயிர் போன்ற அபிஷேக பொருட்களை தானம் தருவது சிறந்தது. மேலும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வெல்லம் கலந்த அரிசியை நந்தி பகவானுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிரதோஷ வேலை பூஜையில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டும். எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு ஈசனை அபிஷேகம் செய்து வில்வ இலை, சங்கு பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். சனி பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான தொல்லைகளில் இருந்தும் விடுபட வழி பிறக்கும். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவநாமங்களை உச்சரிக்க வேண்டும். தேய்பிறையில் வரும் பிரதோஷம் என்பதால் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து ஈசனை துதிக்கலாம். திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம், வறுமை விலகும், வெற்றிகள் கிடைக்கும், காரிய தடை விலகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.